ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nallathor Veenai சேனல். இந்த வீடியோவில் டீ கடை வெங்காய போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், போண்டா நல்லா சாஃப்டாக வர 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கைகளால் நல்லா ஊற்று விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனைக்காக 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் போல் சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை மொத்தமாக சேர்த்துற வேண்டாம், வெங்காயத்தில் இருந்து வேற தண்ணி வரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. இந்த மாதிரி பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கைகளை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் அழகாக இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது மீடியம் ஹீட்டில் வந்ததும் நாம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற போண்டா மாவை எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு போண்டாவை பொரித்து எடுக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா மேலே டக்குன்னு கலர் மாறிடும், பட் உள்ளே வேகாமல் மாவாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி கொடுத்து வேக வைங்க. அப்போ தான் போண்டா எல்லா சைடும் ஈவனாக வெந்து வரும். போண்டா எல்லாம் அழகாக கலர் மாதிரி வந்திருக்கு. சூப்பராக வெந்து வந்துட்டு இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போண்டாவாக பொரித்து எடுத்துக்கலாம். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Nallathor Veenai சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.